ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணிஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போகிறோங்க. எப்போவுமே நீங்கள் இட்லி தோசை மாவில் தோசை சுட்டு சுட்டு போர் அடிச்சிருப்பீங்களே. ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் மாற்றி யோசிச்சு பாருங்கள். நம்ம ரவா தோசை செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும்னு. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. போரிங் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி நம்ம கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதனால இந்த மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இந்த டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மைதா மாவு ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க மெஷர்மெண்ட் ரவா தோசைக்கு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு 4 கருவேப்பிலை இல்லைனா 5 கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம். பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது லைட்டாக ஒரு 1/4 வெங்காயம் கட் பண்ணால் போதும். இதுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி நீங்கள் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ பக்குவத்துக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா மைதா மாவு சேர்த்துருக்கனால கொஞ்சம் கட்டியாயிடும். அதனால நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நீங்கள். ஏன்னா மைதா மாவு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இழுத்து கட்டியாகிற தன்மை இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் 2 டம்ளர் பத்தலைன்னா மறுபடியும் கூட ஒரு டம்ளர் நீங்கள் ஊற்றிக்கலாம். எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா நல்லா தண்ணியாக இருக்கணுங்க மாவு. அப்போ தான் ரவா தோசை நல்லா மொறு மொறு நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வரும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இது கொஞ்சம் கூட கட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மைதா மாவு இதெல்லாம் ஆட் பண்ணுறோம்ல, கொஞ்சம் கூட கட்டி சேராமல் நல்லா அதை அடித்து நல்லா கலக்கிக்கிங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்ல நல்லா ஃபஸ்ட்டு வெங்காயத்தில் நல்லா எண்ணெயை தடவி நல்லா தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் தோசை கீழே பிடிக்காமல் வரும். நல்லா எண்ணெயை நல்லா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கிங்க. அப்போ தான் நல்லா வரும். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கொஞ்சம் ஊற்றி இது பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா தோசை நல்லா மொறு மொறுன்னு கிடைக்குங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்க அப்படின்னா அடியில் அந்த ரவையாக பிடிச்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நீங்கள் எடுக்கலாம். இதுக்கு மேலே நல்லா நெய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம், முன்னாடி ஒரு 2 நிமிஷம், பின்னாடி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா நெய் ஊற்றின ரவா தோசை இப்படி கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் கிடைக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதில்ல. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் நீங்கள் வாரத்தில் 2 டைம் 3 டைம் செஞ்சாலும் விரும்பி கேட்பாங்க. இன்னைக்கு ரவா தோசை இல்லையா, இன்னைக்கு ரவா தோசை இல்லையான்னு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.